வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒயிட் மேஜிக், பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க. பிளாக்னா ஒரு கெட்ட வழியில, அறவழி இல்லாத முறையில செலவு பண்ண போது அதை பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க. நல்ல வழியில, ஆக்கத்துறையில இதை செலவு பண்ற போது ஒயிட் மேஜிக்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சக்தியை சேகரிக்கிறதுக்கு ஒண்ணு உலரடக்கம் வேணும், அளவு முறை வேணும். தானாகவே கூடிக்கொண்டிருக்கும், வேஸ்டேஜ் இல்லை. அதன் பிறகு இன்னும் சேர்க்கணும்ன்ற போது சேர்க்கணும் என்றதில்லை, அதை சேர்ந்ததை பயன்படுத்தணும் பிறருக்குன்னா எண்ணத்தின் மூலமாக வாழ்த்து, அது நல்லது எண்ணுதல். ஒருத்தரை நினைச்சு அவர்கள் வாழணும்னு நினைக்கிற போது அவருடைய ஜீவகாந்த சக்திக்கும் நம்முடைய ஜீவகாந்த சக்திக்கும் வான்காந்தத்தின் மூலமாக தொடர்பு வருது. அதனால நீங்க யாரை எண்றீங்களோ அதை அங்க போய் இந்த அலை சேர்ந்து நீங்க என்ன எண்றீங்களோ அந்த அலையில உள்ள கருத்து எதுவோ அந்த கருத்து தான் அங்க போய் பாயும். இங்கேயே கோபமாக ஒருத்த அலையை விட்டாங்கன்னா அந்த கோபமாக போய் தான் அங்க தாக்கும். அதே போல ஒரு கெட்ட எண்ணத்தோட விட்டான்னா அந்த அதே போலதான் வடிவெடுக்கும். அந்த அலைக்கு அந்த குணம் முதல்ல காந்த சக்திய அலையாக மாத்துற போது அந்த அலையில உள்ள எல்லா குணங்களும் சேர்ந்து அதுல இருக்கும். மீண்டும் அது ஒன்று மேல பாயிற போது அது பாய்ந்து அதே குணங்களை அங்க விருத்தி செய்யும். எனவே அந்த முறையில இப்போ நாம் சேகரிக்கணும், செலவு பண்ணணும். அதுக்கு சிலருக்கு குறைவா கூட இருக்கலாம். அந்த குறைவை கூட நிவர்த்தி செய்து கொள்றதுக்கு கண்ணாடி பயிற்சி ஒண்ணு, விளக்கு பயிற்சி ஒண்ணு, புள்ளி பயிற்சி ஒண்ணுன்னு 3 எடுத்திருக்கோம். புள்ளி பயிற்சி எல்லாருக்கும் நலன் கொடுக்க முடியாது, கண்ணு எரிச்சல் வந்துடும். சிலருக்கு ஏற்கனவே கண்ட தண்ணின்னு வந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க பாருங்க, அது காசம், கண்ணில் காசம்னு சொல்லுவாங்க. வெள்ளை புள்ளியா அந்த அடைச்சிடும், நம்ம பார்வை அடைச்சிடும். அதுக்கு கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அது ஃபார்ம் ஆகும். அதனால அது நல்லதல்ல. சூரியனை நேரடியாக பார்க்கறது, கரும்புள்ளியை அதிகமாக பார்த்து கொண்டே இருப்பது, அதனால கண்ணுக்கு கெடுதல் உண்டாகும், அது கேட்ராக்ட் உண்டாகும். சூரியனை எந்த நிலையிலையும் அப்படியே நேக்கடைசா அதை பார்க்க கூடாது. பார்த்தா கட்டாயம் கண்ணில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கெட்டு போய், அதாவது கெட்டு போகுதுன்னா அந்த ஒளியினால படக்கூடிய கெடுதலை தடுக்கிறதுக்காக இன்னொரு பேரை உற்பத்தி ஆகுது, இவ்வளவுதான். அந்த உற்பத்தி ஆகிற பிறையே உங்களுக்கு கேட்ராக்டா ஒரு மேல ஒரு படர்ந்து வருது. ஆகவே அந்த 2 வழியும் நான் அதிகமாக அனுமதிக்கிறது இல்லை. ஆனா விளக்கு, கண்ணாடி, இந்த விளக்கும் கண்ணாடியும் தான் நான் அது வள்ளல் பிரான் கூட பயிற்சி செய்ததாக சொல்றாங்க. அதை விளக்கு பார்த்து கண்ணாடி பார்த்துட்டு இருந்தாரு இல்லையா, விளக்கத்தான் அவர் பூஜை பண்ணாருன்னு சொல்லிட்டு அது ஒளியை தான் காண்பிக்கிறது என்ற கருத்துல இன்னைக்கு ஒளிதான் அவர் பூஜை பண்ணிட்டு வந்திருக்காரு அன்னிட்டு வள்ளலார் இதெல்லாம் ஒளியை பூஜை பண்றதுன்னு வச்சுக்கிட்டாங்க. ஆனா ஒளின்றதுக்கு அவர் சொல்றது சோதி என்றது ஒளி என்றதுக்கும் அறிவுக்குத்தான் விளக்கு, எல்லாவற்றையும் விளக்குவதனால அறிவுக்கு விளக்கு என்று பேர். விளக்கு என்றால் விளக்குகிறது, விளங்க வைக்கிறது எது? அறிவு. அதனாலதான் அந்த அறிவானது 5 வழியாக விளக்குகிறது என்ற போதுதான் இந்த குத்து விளக்குல கூட 5 விதமான 5 இதை வச்சு ஒரு திரி போட்டு வைக்கிறது. கேரளாவில் ஐயப்பன்னு சொல்றாங்க. 5க்கும் அப்பனாக உள்ளவர், 5 புலன்களுக்கு மேலாக இருந்து கொண்டு உணர்வாக மனமாக இருந்து கொண்டு இவ்வளவும் உலகத்தை அனுபவிக்கக்கூடியதுக்கு ஐயப்பன்னா அறிவுக்குத்தான் பேரு. எனவே இந்த முறையில உள்ள நமது ஜீவகாந்த சக்தியை பெருக்கிக் கொள்றதுக்கு கண்ணாடி பயிற்சி ஒண்ணு, ஒரு விளக்கு பயிற்சி ஒண்ணு. இந்த 2 பயிற்சி செய்யற போது 5 அடி அதுல இருந்து நான் உட்கார்ற இடத்துக்கு 5 அடி இருக்கு. கால வேளையில தான் செய்யணும், மாலை வேளையில செய்யக்கூடாது. ஏன்னா இந்த 2 பயிற்சியிலையும் சூக்குமும் ப்ரொஜெக்ஷன் வரும். சூக்கும ப்ரொஜெக்ஷன் வர்ற போது அந்த நேரம் பார்த்து இந்த உலகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஆவிகள், உடல் விட்ட ஆவிகள் சில சமயம் உள்ள நுழையும். கால வேளையில நல்ல சூக்குமம் தான் கீழ்ப்பக்கம் இருக்குமே தவிர ஒரு
வைலண்ட் சோல்ஸ் கீழே இருக்காது, அது மேல இருக்கணும். இரவுல தான் அது இறங்கும், இது மேல போகும். ஆகையினால இரவுல செய்யற போது எந்த பயிற்சியும் சூக்கும பயிற்சிகள் எல்லாம் அந்த இடம் காலியாகி ஒருவேளை அது சூக்குமம் வேற சூக்குமம் உள்ள அடங்கினா அதெல்லாம் தீய குணம் உடையதாகவும் வைலண்ட் ஃபோர்ஸ் ஆகவும் தான் இருக்கும். அதனால மாலை வேலையில செய்யக்கூடாது, காலையில தான் செய்யணும். காலையில கூட 3 மணியில இருந்து, அதாவது சூரியோதயத்துக்கு முன்ன 3 மணியில இருந்து சூரிய உதயம் ஆன பிறகு 3 மணி வரைக்கும் நல்ல நேரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேரத்துல ஏதேனும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தேர்ந்தெடுத்து கொண்டா போதும், அதுக்கு மேல கூட தேவையே இல்லை. அப்போ கண்ணாடியை பார்க்கிறோம், இந்த உடல் முழுவதும் கண்ணாடியில தெரியும். அப்போ ஒரு நாளை போல அதே மாதிரி ட்ரெஸ் இருக்கணும். இன்னைக்கு ஒரு அலங்காரமான ட்ரெஸ், இன்னொரு நாளைக்கு இன்னொன்னு, அப்படி பார்த்து கண்ணாடி பயிற்சி இல்லை. என்னன்னா அது சித்தி ஆகிற போது எப்பொழுது நினைச்சாலும் நம்ம உருவம் நமக்கு மனதில் நிற்கணும், இதை நெருப்பி வச்சுக்கணும். அதனால மற்ற அனாவசியமான எண்ணங்களோ உருவங்களோ வராத இருக்கிறதுக்கும் வந்தாலும் மறைஞ்சு போறதுக்கும் நம்முடைய உருவம் இருக்கணும் என்றதுக்கு தான் இங்க வரணும். ஆகவே ஒரே நல்ல கண்ணியமான உடையாக சொக்கா போடுறது தான் பழக்கணும்னா சொக்கா போட்டுங்க, நல்ல வெண்மையான சொக்காக இருக்கணும். கலர் முதலையெல்லாம் நீக்கிட்டு வெண்மையான சொக்காய வச்சுட்டு நல்ல கண்ணியமான உடையோட உட்கார்ந்து செய்யணும். அதே மாதிரியாக தினந்தோறும் செய்ய பழகணும். அப்போ பார்க்கிறோம், எங்க பார்க்கறதுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றதா கேள்விப்படுறேன். நேர முகத்தை யாரையாலும் நாம பார்க்கிற போது எப்படி பார்க்கிறோமோ அப்படியே பார்க்கிறோம். அப்படி கொஞ்சம் முக்கியமாக அட்வான்ஸ்ல வர்ற போது அதுல வழக்கண்ணு, நீங்க நான் என்னுடைய வழக்கண்ணை பாருங்கன்னா உங்களுடைய வழக்கண்ணை பாருங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறத தான் பார்ப்பீங்க, இடது பக்கம். நம்முடைய இந்த கண்ணனுடைய ஓட்டம் இப்படி ஓடி இருக்கணும். யாரை பார்த்தாலும் அவங்க வழக்கண்ணு மேல படணும். அதற்காக இந்த பயிற்சி செய்யறோம். அப்போ நாம் அப்படி பார்க்கணும்னு சொன்னா இந்த பக்கம் இருக்கிறத தான் நமக்கு இலக்கண்ணாதான் இருக்காங்க, இருந்தாலும் இந்த பக்கம் பார்க்கலாம். அப்படி இல்லை, நேராக முகத்தை பார்க்கணும். கொஞ்ச நேரம் உற்று பார்க்கிறோம். பார்க்க 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 அந்த அளவுக்கு முதல்ல ஜீவகாந்த சக்தி, அதாவது மனம் என்ற நிலையில படர்க்க நிலை எழுதி அந்த உருவம் எடுக்குது. எந்த அளவுக்கு இன்டென்சிஃபை ஆகுதோ ஜீவகாந்த சக்தி, அந்த அளவுக்கு உயிர் சக்தி கூடுன்ற பாருங்க. நம்ம சூக்கும சரீரத்துல இருந்து உயிர் சக்தி கண் மூலமாக ப்ரொஜெக்ஷன் ஆகி அந்த சில்வர் கார்டோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தம் பெற்றுட்டே வர்றதை பார்க்கலாம். ஒரு பாகி அப்பியரன்ஸ், ஒரு அதாவது மேல போய் பார்த்தா மேகங்கள் இருப்பது போல, பரி மூட்டம் போல அப்படியே வரும். சில சமயம் முழுமையா கூட மறைஞ்சிடும். முழுமையா மறைஞ்சிட்டா நம்முடைய சூக்கும சக்தி முழுவதிலும் நல்ல ப்ரொஜெக்ட் ஆச்சுன்றது அர்த்தம். அதோடு மட்டும் இல்லை, நம்ம கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்குது. அதேன்னா கொஞ்சம் மனம் அந்தாண்ட போட்டோம்னா இந்த அழுத்தம் ஒரு அளவுல பாருங்க அது கலைஞ்சிடும். அதே தொடர்ந்து இருக்கிறதுக்கு அடையாளம் தான் அந்த கண்ணாடியில அப்படியே தெரியும். அது மறைஞ்சு போச்சுன்னா உடனே கண்ணை கொஞ்சம் சிமிட்டிட்டு மீண்டும் பார்க்க வேண்டியதுதான். அப்படி பார்த்தா 2 நிமிஷத்துக்கு மேல தேவையே இல்லை. முதல்ல பார்க்கிற போது 2 நிமிஷம் பார்த்த பிறகு அதோட இப்படி மூடிடணும். கண்ணுல படக்கூடாது, ஆனா இந்த உள்ளங்கை கண்ணுக்கு நேர்ல இருக்கணும். மூடிட்ட பிறகு கண்ணை பார்க்க கூடாது. உடல்ல ஜீவகாந்த சக்தி எப்படி ஓடுது, உயிர் சக்தி எப்படி இருக்குதுன்னுட்டு உடல் முழுவதும் உணர்வாக்கி கொண்டு கவனிக்கணும். அப்பதான் நீங்க கலக்கி விட்ட கலக்கத்துல கொஞ்சம் சக்தி இழந்தும் போச்சு வெளியில பார்த்ததுனால அவைகள்லாம் புதுப்பிக்கிறதுக்கு சக்தி களத்துல இருந்து நமக்கு உடல்ல சப்ளை ஆகும். அது நல்லா தெரியும். நல்லா பாய்ந்து ஊடுருவி நிரம்புறது. எப்படி குடத்துல தண்ணி நிரம்புதோ அதே போல நிரம்புறதே தெரியும். அப்படி 2 நிமிஷம் இருக்கலாம் கண்ணை பொத்தி கொண்டு. ஆனா சிலருக்கு 1 நிமிஷத்துக்குள்ள கையெல்லாம் விட்டு போகும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு தலையணையா ஏதோ வச்சுக்கிட்டு அந்த முட்டிக்கு கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா எங்க வலி எடுக்குதோ அந்த இடத்துல விட்டுடணும். அப்படி 3 முறை செய்தா போதும். 3 முறைன்னா 2 நிமிஷம் பார்க்கறது, 2 நிமிஷம் உள்ள உயிரை கவனிக்கிறது என்று சொன்னா மொத்தம் 6.
2 12 நிமிஷம் போதுமானது. அதன் பிறகு மீண்டும் கண்ணை திறந்து நம்ம உருவத்தை பார்த்துட்டு அதோட வாழ்த்து கூற வேண்டியதுதான். என்னென்ன நீங்க கற்பனை என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் ஆட்டோ சஜஷனாகவோ அல்லது வாழ்த்தாகவோ கூறி நம்ம இதுதான் கண்ணாடி. அதே போல விளக்கு பார்க்கறது என்று சொல்றது அதுவும் செய்யலாம். ஆனா கண்ணாடியை போல அவ்வளவு பயனுடையதாகவும் அவ்வளவு ஆற்றல் பெருக்கக்கூடியதாகவும் இருக்காது விளக்கு. நீங்க விளக்கு எப்படி இருக்கணும்னு சொன்னா, இந்த கேண்டல் இருக்குத அது வச்சிங்கன்னா எந்த சின்ன விளக்கா வச்சாலும் கூட பெருசா தான் இருக்கும். அதனால நாம ஒரு 4 5 போட்டு ஒரு திரியா வச்சுட்டு சின்ன திரியா வச்சு அதுக்குரிய விளக்கு வச்சுக்கலாம். விளக்கெண்ணெய் போட்டுக்கலாம், நெய் போட்டுக்கலாம். அது சிறு தீயா இருக்கும். அது ஆறாத அசையாத இருக்கிறதுக்கு காற்று ரொம்ப வேகம் இல்லாத இடமா பார்த்து வச்சுட்டு, அல்லது அந்த விளக்கு வரைக்கும் ஒரு கவசம் அப்படி போட்டு நாம நேரடியா விளக்க பார்க்கணும். அந்த அளவை வச்சுட்டு அதே 5 அடி உயரத்துல அது நீளத்துல உட்காந்து அதை பார்க்கணும். கொஞ்ச நேரம் சிமிட்டாத இருக்க பார்க்கணும். ஆனா எரிச்சல் இருந்ததுன்னா சிமிட்டிக்கலாம். அதனால ஒரு ஸ்டேர் பண்ணி நாம கண்ணுக்கு சிரமம் கொடுக்கூடாது. அப்புறம் சிமிட்டி கொள்ளணும், கண்ணை மூடிக்கொண்டு அதே பயிற்சி தான். இப்படி சேர்க்கக்கூடிய சேர்மானம் ஜீவகாந்த சக்தி அது முடிச்ச பிறகு நீங்க இனிஷியேஷன் கொடுக்கறதுக்கு பழகுறீங்களே, அப்ப நமக்கு கையில இல்லையே வரணும். அதற்காக ஒரு தலையணையை வச்சுக்கொண்டு வலப்புறத்துல இருந்து இடப்புறத்துக்கு வந்து மூடிடுறது. ஏற்கனவே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இது கையில சூடு வர்ற வரைக்கும் அந்த இன்டென்சிட்டி அழுத்தம் உணர்வு வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை செய்துட்ட பிறகு முடிச்சிடும். அவரை விட்டுடக்கூடாது. அதை கையை கொஞ்சம் அப்படி எடுத்து இங்க வச்சோம்னா இங்க இருந்து திறந்த உடனே ரஷ் ஆகுது பாருங்க. அது இங்க அதே வேகமுடைய ஜீவகாந்த சக்தி தானே. அதனால சிறுக 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 நின்றுடும். அதை நிக்க ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை, அரை நிமிஷத்திலேயே நின்றுடும். அதன் பிறகு எடுத்துக்கலாம். இந்த பயிற்சி முறையில ஜீவகாந்த பயிற்சி யார் செய்தாலும் கைய விரித்து கொண்டு இருப்பது என்பதை நிறுத்தணும். ஏன்னா இது இந்த விரல்கள் தான் 5 இடத்துல ஜீவகாந்த சக்தி, 4 இடத்துல ஜீவகாந்த சக்தி ஓட்டமாக ஓடக்கூடிய இடம். 1 கை விரல்கள், 2 உதடு, 3 கண்கள், 4 ஜீவ உறுப்புகள், அதாவது மர்ம உறுப்புகள். இந்த 4 இடமும் அடக்கி வைக்கணும் எப்பொழுதும். அதுல கை இப்படியே தான் இருக்கணும். கண்கள்ல வந்து கருத்தோட நம்ம பார்க்கிறோம், இந்த பொருள் என்ன எதுன்னு கருத்தோட உபயோகப்படுத்தணுமே தவிர எப்பொழுதும் இப்ப இந்த சினிமா வந்த பிறகு அல்லது டிவி வந்த பிறகு கண்களை யாருமே ஒரே அளவாக உபயோகப்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் பார்க்கறதே இல்லை. அவங்க தவிர பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அது 5 மணி நேரம் 4 மணி நேரம் கூட ஆகுது. இது எதிர்காலத்துல என்னென்னவோ விளைவுகளை தரத்தக்கதா இருக்குது. ஆனா நல்ல கருத்தாக வாங்கினாலும் பரவாயில்லை. அதுல எந்தெந்த கருத்துக்களையோ போட்டு இப்போ சினிமாவில காண்பிக்கிறாங்க. அதனால வந்து கூடுமான வரையில நல்ல நேரத்துல நல்ல கருத்தோட மாத்திரம் அதை உபயோகப்படுத்திட்டு மற்றெல்லாம் தவிர்க்கணும். ஜீவகாந்த சக்தியை நீங்க பெருக்கணும்னு சொன்னா இந்த சினிமா பார்க்கறதுல அதிகமான அதனுடைய வேகமே ஒளி வேகமே அதிகம். அதனால அந்த அளவுக்கு நம்முடைய சக்தி அதுவும் மாறி 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 வருது பாருங்க. அந்த இயக்கம் அவ்வளவு நல்லதல்ல. எனவே இந்த மாதிரி செயல்லையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு இந்த பயிற்சியும் செய்துட்டே வர்ற போது பயிற்சி செய்து முடிஞ்ச உடனே இதே போல 2 நிமிஷம் பார்க்கறது, 2 நிமிஷம் கண்ணை பொத்திக்கிட்டு இருக்கிறது என்றதை அதிகம் செய்யலாம். இது எல்லாத்த விட கண்ணாடி உங்களுக்கு இருக்குமே ஆனால் 27 இன்ச்சு உயரம், 15 இன்ச்சு அகலம், இதுதான் மினிமம். அது இருந்தாதான் அந்த 5 அடி கப்பால நீங்க உட்கார்ற போது முழுமையாக பார்க்க முடியும். தூய்மையான உடையோட அந்த மாதிரி அந்த கண்ணாடி பயிற்சி செய்தா எந்த இடத்துல போனாலும் சரி, நம்ம தாண்டி ஒரு மைல் வரையில கூட இந்த அலை நல்ல அலை வீசும். நம்ம எண்ணத்தோட வாழ்க வளமுடன் என்ற வார்த்தையை நிரப்பிக்கொண்டு நல்லதே எண்ணி நல்லதே செய்து இறைநிலை உணர்வோட நாம் இருப்போமே ஆனால் நாம போற இடமெல்லாம் தூய்மை அடையும் என்றது நிச்சயம். ஏன்னா அந்த அலைக்கு அத்தனை குணங்கள் உண்டு.
எந்த அலை எந்த இடத்துல இருந்து புறப்படுகிறதோ அந்த அலைக்கு அத்தனை குணங்களும் அந்த அலையில அடங்கி இருக்கிறது. எந்த இடத்துல அது பாய்கிறதோ அத்தனை நற்குணங்களையும் அதை பிரதிபலிக்கும் அந்த இடத்துல. ஆகவே நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொற்கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்ற வார்த்தையெல்லாம் இந்த நல்லவர்கள் அந்த இடத்துல போற போது. இந்த கோயிலுக்கெல்லாம் கூட விக்கிரக வழிபாட்டுக்காக போயிட்டு இருக்கிறோம்னு வச்சுங்க. ஆனா விக்கிரக வழிபாடு ஏதோ ஒரு குறைவுபட்டது என்று நினைக்க வேணாம். பக்தி மார்க்கத்துல சிறு குழந்தைகளுக்கும் வயது வர்ற வரைக்கும் உண்மை மெய்யுணர்வு பெறும் வரையில மனதுக்கு ஒரு மனதை வணங்கித்தான், அறிவை வணங்கித்தானே ஆகணும். சிவத்தை கண்டு வணங்குறது அறிவை வணங்குறது தான். அந்த அறிவை வணங்குறது எப்படி வணங்குறது தெரியாது. அதனால பெரியவங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. ஏதேனும் ஒரு பொருளை பார்த்து அதுக்கு ஒரு மகத்துவம், ஒரு பெருமையை தந்து, புனிதத்தன்மையை தந்து, மனத்தினால உருவத்தாலையும் அழகாக இருக்கணும். அந்த உருவத்தில் உள்ள குண கதைகள் இருக்கு பாருங்க. அந்த உருவத்தை தியானம் பண்ணா அதை அடைஞ்சான், இதை அடைஞ்சான், இதை அடைஞ்சான்னு கதைகள் இருக்கு. அதனால அது ஷேப் அண்ட் இமேஜ் இந்த மாதிரி எடுக்கிற போது இங்க அறிவாலத்தான் வடிவம் எடுக்கிறீங்க, அறிவாலதான் எண்ணங்களை கொள்றீங்க, அந்த அறிவுக்குத்தான் பயிற்சி கொடுக்குறீங்க, அறிவைத்தான் வணங்குறீங்க. தெரியோ தெரியாமலோ அறிவை தான் வணங்குறோம். யார் எந்த முறையில கடவுளை நினைச்சாலும் சரி, அவன் அறிவைத்தான் விரித்து வணங்குறானே தவிர அதுக்கு அப்பால இன்னொன்று வணங்கலே என்றதை தெரிந்து கொண்டா எந்த வணக்கமும் யார் எந்த முறையில செய்யக்கூடிய வணக்கமும் தவறில்லை என்ற இடத்துல வந்துட்டா இந்த மதபேதம் கூட வராது. ஏன்னா அந்த உண்மை உணர்ந்து கொண்டா அகண்டாகாரமா வணங்குறான், அவன் மனதை விரித்து அகண்டாகாரமாக்கி வணங்குறான், ஒரு எல்லையுடையதாக வணங்குறான். இதுல மனிதனுக்கு 7 சம்பத்துக்கள் உண்டு என்றதை தேவை என்றதை கண்டுபிடிச்சவங்க உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், இந்த 7 சம்பத்துக்கள் இருந்தாதான் வாழ்க்கை வெற்றி பெறும் என்றதை உணர்ந்தவர்கள் இந்த 7 சம்பத்துல 1-2 குறைஞ்சி இருந்தா அதை கூட்டிக் கொள்றதுக்காக வேண்டி அறிவுக்கு அந்த மாதிரி வடிவம், அதாவது பலகீனமா இருக்கிறான், நல்ல ஒரு குண்டோதர மாதிரி நல்ல ஒரு வலிவான ஒரு உருவத்தை வச்சு அப்படியே வழிபட்டுக்கிட்டே வர 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 அதே எண்ணம், அதே உருவம், அதே செயல் ஆக 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 அவனுக்கு உண்மையாகவே வலி வந்துடும். அதே போல அறிவு குறைவா இருக்குது. அந்த அறிவு கொடுக்கறதுக்கு உரிய கடவுளாக இப்ப நம்ம நாட்டுல ஏற்படுத்தி வச்சது சரஸ்வதின்னு வச்சுங்க. அதே சரஸ்வதியை வழிபட்டு கம்பர் வழிபட்டாரு, அவர் வழிபட்டாரு, அவ்வளவு நன்மை அடைஞ்சாங்க என்ற எண்ணமும் இருக்குது, அந்த உருவமும் அழகா இருக்குது. அதனால அதை வழிபடுவதனால அது அறிவுக்கு அந்த மாதிரி வடிவம் எடுக்கிறதுனால தவறில்லை, அதை வழிபடுறது தவறில்லை. ஆனாலும் உண்மை உணர்ந்துட்ட பிறகு அறிவை விரித்து வணங்குவது யாகம், அறிவை ஒடுக்கி வணங்குவது யோகம். யாகத்துல சடங்குகள் அதிகம், செலவு அதிகம், வேஸ்ட் அதிகம். அதாவது 10 போட்டீங்கன்னா 1 கிடைக்கிறது குறைவு. ஆனா யோகத்துல எவ்வளவு நேரம் நின்றாலும் அவ்வளவும் பயனாகும். அதனால யோக நிலையில வந்தா எந்த அறிவை நாம் இது வரைக்கும் விரித்து வணங்கணுமோ அதே அளவுல ஒடுக்கி இன்னதுதான் அறிவாக இருக்கிறது. அந்த அறிவு உயிர்ல அடங்கி மையத்துல இருக்குது. அது படர்க்க நிலையில ஜீவகாந்த சக்தியினால படர்க்க நிலையை இது மனமாக இயங்குகிறது. அதனால அந்த மனதை அறிவோட இணைக்கிறேன், அலையை நிலை பொருளாக ஆக்கிறேன் என்ற போது இப்பொழுது உண்மை உணர்வுக்கு போறோம். அதனால அந்த நிலை வர்ற வரைக்கும் அறிவை பத்தி வணங்குறதுக்கு வேற நல்ல வழி வேணுமே இல்லையோ. அந்த காலத்துல வீரம் வேணும், அது ஒண்ணுதான் தேவை என்ற போது அந்த பகாசுரம் மாதிரி அதுவா இதுவா ஒரு சூரன்களை போல ஒரு உருவங்களை வச்சு எல்லாம் வணங்கிருந்து கிராமத்தில் நீங்க போனீங்கன்னா இப்ப கூட பார்க்கலாம். அதெல்லாம் அந்த காலத்துல தேவை. அதுக்கு மேல ஒரு நாகரிகம் வந்த பிறகுதான் அறுமுக கடவுள், சரஸ்வதி, லக்ஷ்மி இந்த மாதிரியான உருவங்கள் எல்லாம் வந்தது. அதனால உருவ வழிபாடு தப்பு இல்லை. ஆனால் நீங்க தன்னிலை அறிந்த மகானாகவே ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க கோயிலுக்கு போகலாமான்னா போகணும். அதான் நான் சொல்றேன். ஏன்னா உங்களாண்டு இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி நல்ல அலைகள் மக்களுக்கு பரவணும். அங்க ஏற்கனவே பரவி இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி பரவைய ஒரு பேங்க் தான் கோயில்கள். அந்த இடத்துல போய் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் நன்மை அடையணும் என்ற எண்ணத்தோட ஒரு 3 சுத்து சுத்திட்டு வந்தா, அதாவது இருப்பு உள்ளவன் பேங்க்ல டெபாசிட் பண்றான், இல்லாதவன் கடன் வாங்கிக்கிறான், அல்லது அதுல அதனுடைய நன்மை அடையலாம். அது போல இருப்பு உள்ளவர்கள் சப்ளை பண்ணி தான் ஆகணும். அதற்காக நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் கூட கோயில்களை சுத்தி வந்தாங்கன்னா இப்ப பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்றோம்.
அவர்களெல்லாம் அந்த நல்ல நோக்கத்தோட இங்க வரக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த பயன் அடையணும் என்றுதான் செய்தாங்க. ஆகவே எந்த இடத்துலயும் எந்த செயல்லையும் பக்தி மார்க்கமானாலும் ஞான மார்க்கமானாலும் வாழ்க்கையானாலும் இன்ப துன்பமானாலும் இந்த ஜீவகாந்த சக்தியும் அதனுடைய ஆற்றலும் தெரிந்து கொண்டீர்கள். ஆனால் உலகத்தை உணரலாம், உங்களை உணரலாம், சமுதாயத்தை உணரலாம், செயலினுடைய விளைவு உணரலாம், செயலினுடைய விளைவிலேயே இறைவனை காணலாம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.